புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் என்பது விவிலியத்தின் இறையியல் சிகரம் என அழைக்கப்படுகின்றது. இது வெறும் கடிதம் மட்டுமல்ல, இது கிறிஸ்தவ நம்பிக்கையின் முழுமையான வரைபடம் போன்றது. இதன் வரலாற்று மற்றும் விவிலிய பின்னணியை சற்று ஆழமாக சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், பவுல் தன்னுடைய 3வது மறைபரப்பு பணியின் இறுதியில் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 56-57 வாக்கிலே கொரிந்து நகரில் இருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கால சூழல் எப்படி என்று சொன்னால், பவுல் அப்பொழுது எருசலேமுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். அங்கிருந்து ஸ்பெயினுக்கு சென்று நற்செய்தி அறிவிப்பது அவரது நோக்கமாக இருந்தது. அந்த நீண்ட பயணத்தின் இடையில் ரோமை அவருக்கு ஒரு ஆன்மீக தலமாக தேவைப்பட்டிருந்தது. ரோமை சபை இந்த கடிதத்தை எழுதிய பொழுது பவுல் இன்னும் ரோமைக்கு சென்று இருக்கவில்லை. எனவே இது மற்ற கடிதங்களை போல் அவர் உருவாக்கிய ஒரு சபைக்கு எழுதுவதல்ல, மாறாக ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சபைக்கு தன்னை அறிமுகம் செய்து கொள்ள எழுதிய ஒரு கடிதம். பவுலுக்கும் ரோமையருக்கும் உள்ள உறவு ஒரு சுவாரஸ்யமான உறவு. முன் அறிமுகம் இல்லை, பவுல் ரோமைக்கு சென்றதே இல்லை அதுவரை. ஆனால் அவர் ரோமையில் இருந்த பல கிறிஸ்தவர்களை தனிப்பட்ட முறையில் அறிந்திருந்தார். உதாரணமாக திருமுகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே ஒரு நீண்ட வாழ்த்து பட்டியலை அவர் எழுதுகிறார். இவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்கள் என்று சொல்லி. அதிசயிக்கத்தக்க ஒரு இணைப்பு என்னவென்று சொன்னால், பேதுரு ரோமைக்கு செல்வதற்கு முன்பே அங்கிருந்த விசுவாசிகள் தாமாகவே நற்செய்தியை ஏற்றுக்கொண்டனர். பவுலின் கடிதம் அவர்களுக்கு தான் ஒரு புதிய ஆசிரியர் என்பதை விட ஒரே நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் சக சகோதரன் தான் என்பதை வலியுறுத்துவதாக இருக்கிறது. இந்த கடிதத்தினுடைய நோக்கம் ரோமையில் யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறவினத்து கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நிலவிய சில கருத்து வேறுபாடுகளை களைந்து அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் ஒரே குலமாக ஒருங்கிணைப்பதே பவுலுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. என்பவர்களே, இந்த கடிதம் கிறிஸ்தவ வாழ்வின் சில அடிப்படையான உண்மைகளை எங்களுக்கு வழங்கி நிற்கிறது. மனிதன் தன் சொந்த செயல்களால் அல்ல, மாறாக இறைவனின் அருள் மற்றும் விசுவாசத்தினாலேயே அவன் நீதிமானாக்கப்படுகின்றான், மீட்கப்படுகின்றான். இதுதான் இந்த கடிதத்தினுடைய இதயம். அடிமை தலையிலிருந்து மீண்ட இஸ்ரேல் மக்கள் தங்கள் பலத்தால் அல்ல, மாறாக கடவுளின் பேரன்பால் மீட்கப்பட்டதை போலவே மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் கீழ் படிவினால், இயேசு கிறிஸ்துவின் மீட்பால் மட்டுமே நீதிமானாக மீட்கப்படுகின்றான். அதே போல பிரியமான சகோதரர்களே, ஆவிக்குரிய வாழ்வின் நிலைகளை பவுல் ஆழமாக இந்த கடிதத்திலே விளக்குகின்றார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி உயிர்ப்பின் வல்லமையோடு தினசரி அன்றாடம் வாழ வேண்டும் என்பதற்கு இது ஒரு நடைமுறை கையேடாக அமைகிறது. இயேசுவினுடைய மரணம், உயிர்ப்பு ஒரு தனி மனிதனின் வாழ்வை எப்படி மாற்றுகிறது என்பதை பவுல் தர்க்க ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த கடிதத்திலே விளக்கி இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் எப்படி தூய ஆவியாரின் வல்லமையால் தினசரி வாழ வேண்டும் என்கின்ற கேள்விக்கு இதில் விடை உண்டு. பவுல் எழுதிய இந்த ரோமையருக்கான திருமுகம் அந்நாள் உலக பேரரசாக இருந்த ரோமை பேரரசின் மைய பகுதிக்கு செல்லுகிறது. ரோமாபுரியில் அதிகாரத்தின் அடையாளம் வாள் மற்றும் சட்டங்கள். ஆனால் பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்கும் ஆவியின் வல்லமை. இந்த ஆவியின் வல்லமை டுனாமிஸ் என்கின்ற அந்த வார்த்தை பேரரசின் எந்த வாளையும் விட மேலானது. ரோமானியர்கள் உடல் ரீதியான பலத்தை நம்பினார்கள். பவுல் அவர்களை ஆவிக்குரிய பலத்திற்கு அழைக்கிறார். ரோமை ஒரு பல் கலாச்சார நகரம். அங்கே பல தெய்வ வழிபாடுகள், பல தத்துவங்கள் அதிகமாக காணப்பட்டிருந்தன. அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் உலகியல் கலாச்சாரத்திற்கு பயந்து தங்களின் ஆன்மீக அடையாளத்தை இழந்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் பவுலுக்கு இருந்தது. எனவே அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருந்தால் மட்டுமே உலகியல் கலாச்சாரத்திலே கரைந்து போகாமல், உலகியல்
தத்துவாதிகளுடைய தத்துவங்களுக்குள் கரைந்து போகாமல் கிறிஸ்துவுக்குரியவர்களாக நிலைத்து நிற்க முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு பெரிய பேரரசை மாற்ற தனி நபர்களின் ஆன்மீக மாற்றம் தேவை என்பதை பவுல் அறிந்திருந்தார். ஆகவே இந்த நிரப்பப்படுதல் என்பது, தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டிருப்பது என்பது ஒரு பயிற்சி. அதை ஒரு கட்டளையாகவும் அவர் வைக்கிறார். ஆவியால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்பது ஓங்கி ஒலிக்கின்ற அவரது கட்டளை. இந்த அபாயகரமான இந்த உலகிலே பேரரசின் சித்திரவதைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ள உங்களுக்குள் ஒரு தெய்வீக மின்சாரம் ஓடிக்கொண்டிருந்தால் மட்டுமே உறுதியாக இருக்க முடியும் என்று பவுல் மறுபடியும் ஆணித்தரமாக அழைத்து கொண்டே இருப்பார். இந்த எசேக்கியேல் பபிலோனில் இருந்த மக்களுக்கு சொன்ன அதே செய்தியை தான் ரோமையில் இருந்தவர்களுக்கு, கல்லறைக்கு வெளியே வரவும் ஆவியால் உயிர் பெறவும் அடிமைத்தனத்தை உடைக்கவும் ஒரே வழி தூய ஆவியின் நிரப்புதல், அந்த நிரப்புதல் மட்டுமே என்று பவுல் இந்த கடிதத்திலே எம்மை அழைத்திருக்கிறார். பவுல் ரோமியருக்கு எழுதியது என்னவென்றால், நீங்கள் அந்த பள்ளத்தாக்கிலே கிடக்கின்ற உலர்ந்த எலும்புகள் அல்ல, நீங்கள் இப்பொழுது உயிர்ப்பின் வல்லமையால் நடமாடுகின்ற இறைவன் தங்குகின்ற ஆலயங்கள். என்பவர்களே, காலங்கள் மாறலாம், வரலாறுகள் மாறலாம், பேரரசுகள் வீழலாம், எழலாம். ஆனால் மனித வாழ்வு என்பது எல்லா காலத்திலும் அடிப்படையில் ஒரே உணர்வு ரீதியோடு, மனித ரீதியோடு செல்லுகின்ற ஒரு விடயம். ஆகவே தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டிருப்பது என்கின்ற இந்த சாவியை பயன்படுத்துகின்றவர் எந்த ஒரு உலகியல் சூழலிலும் எந்த காலத்திலும் வெற்றிகரமாக வாழ முடியும். இந்த ஆழமான இந்த ரகசியத்தை நம் வாழ்வின் ஒவ்வொரு கணமும், குறிப்பாக நம்முடைய போராட்டங்கள் மிகுந்த வேளையிலே நாங்கள் ஒரு நடைமுறை அனுபவமாக மாற்றிக் கொள்வது மிக மிக முக்கியமானது. இந்த வாசக பகுதியை சற்று ஆழமாக அலசும் பொழுது பவுல் இங்கே 2 உலகங்களை பற்றி பேசுகிறார். ஊனியல்பு என்பது இது வெறும் தசை மற்றும் எலும்புகளை குறிக்கவில்லை. இது கடவுளை சாராமல் சுயநலத்திலும் பாவத்திலும் உலக ஆசைகளிலும் முடங்கி கிடக்கின்ற ஒரு ஆன்மீக கல்லறை. ஊன் இயல்புக்கு ஏதுவான வாழ்வு என்பது எசேக்கியேல் சொன்ன உலர்ந்த எலும்பு நிலைக்கு சமமானது. ஊனியல்பு என்கின்ற இந்த வார்த்தை ஃப்ளெஷ் என்று ஆங்கிலத்தை அழைக்கின்ற, இது எபிரேயத்திலே பசார், கிரேக்க மொழியிலே சாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வார்த்தை, இது மனிதனுடைய பரிசுத்தமற்ற இயல்பை குறிக்கிறது. கிரேக்க சொல்லான இந்த சாக்ஸ் என்பது மென்மையான, அழுக்கடையக்கூடிய, பலவீனமான உடலை குறித்து நிற்கிறது. விவிலியத்திலே இது கடவுளின் வழிகாட்டுதலின்றி சுயத்தின், ஈகோவிற்கு, அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்வை அடையாளப்படுத்தி நிற்கிறது. இது ஒரு தேங்கி நிற்கின்ற நீர் போன்றது. தன் சொந்த பலத்தை மட்டுமே நம்பி கடவுளின் அருளை நிராகரிக்கின்ற நிலை. பவுலை பொறுத்தவரையிலே ஊனியல் என்பது கடவுளுக்கு எதிரியான ஒரு சாம்ராஜ்யம். இது மனிதனை மரணத்தின் இருள் அறைக்குள் சிக்க வைக்கும் ஒரு மனநிலை. அடுத்த இயல்பு என்பது ஆவிக்குரிய இயல்பு. இது கடவுளின் உயிர் மூச்சால் இயக்கப்படுகின்ற வாழ்வு. இங்கேதான் மனிதன் தன் எல்லையை தாண்டி கடவுளின் தன்மை பெறுகின்றான். ஆவிக்குரிய இயல்பு, தி ஸ்பிரிட் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே, எபிரேயத்திலே ருவா என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை, கிரேக்க மொழியிலே நியூமா என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை, இது மனிதனை அழியாத வாழ்விற்கு இட்டு செல்லுகின்ற இறைவனின் உயிர்ப்பிக்கும் மூச்சு. கிரேக்க சொல்லான இந்த நியூமா என்பது காற்று அல்லது மூச்சு என்று பொருள்படும். இது வெறும் காற்றில் அசையும் காற்றல்ல, இது இறைவனிடமிருந்து வீசுகின்ற, இறைவனிடமிருந்து வருகின்ற ஜீவ காற்று. இது கடவுளின் வல்லமை மனிதனுக்குள் இறங்கி வந்து அவனது ஆன்மாவை தீண்டும் அந்த விந்தையான விதமாக எசேக்கியேல் கண்ட அந்த உலர்ந்த எலும்புகள் மீது பாய்ந்த அந்த ஜீவ காற்று. இதுவே இது ஒரு மனிதனை கடவுளின் பிரதியாக மாற்றுகின்ற தெய்வீக சக்தி. நாங்கள் காணக்கூடிய 3வது வார்த்தை குடிகொண்டிருத்தல் என்கின்ற
இன்டுவெல்லிங் என்று அழைக்கப்படுகின்ற கிரேக்க மொழியிலே ஒய்கியோ என்ற அந்த வார்த்தை, பவுல் பயன்படுத்துகின்ற இந்த ஒய்கேயோ என்கின்ற இந்த வினை சொல் மிக நுட்பமானது. சொற்பிறப்பியல் அடிப்படையிலேயே ஒய்கோஸ் என்பது வீடு என்கின்ற சொல்லில் இருந்து வருவது. அதாவது தூய ஆவியார் நம்மை சந்திக்க வரும் விருந்தினர் அல்ல, அவர் நமது இதயத்தை தமது நிரந்தர வீடாக மாற்றிக்கொள்ள வருகின்றவர். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஜெருசலேம் ஆலயத்தில் தங்கியிருந்தார், மேகத்திலே தங்கியிருந்தார், உடன்படிக்கை பேழையிலே தங்கியிருந்தார். ஆனால் பவுல் இப்பொழுது சொல்லுகின்றார், அந்த ஆலயம் அழிந்து விடலாம், ஆனால் கடவுள் தங்குகின்ற வீடு ஒய்கோஸ் இப்பொழுது நீங்களே தான். இது ஒரு நிரந்தரமான ஒரு குடி, ஒரு நிரந்தரமான வீடு. உங்களுக்குள் குடி கொண்டிருந்தால் என்கின்ற இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகின்ற ஒரு வார்த்தை. எசேக்கியேல் சொன்ன என் ஆவியை பொழிவேன் என்ற அந்த வாக்குறுதி இங்கே குடிகொண்டிருக்கின்றார் என்ற நிகழ்கால நிஜமாக மாறுகின்றது. அதே ஆவி உங்களுக்குள் குடிகொள்கிறது. பவுல் இங்கே ஒரு மிக வலிமையான தர்க்கத்தை முன்வைக்கிறார். பிதாவாகிய இறைவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார். அந்த பணியை செய்தது தூய ஆவியானவர். இப்பொழுது அதே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கின்றார். அப்படி என்றால் இயேசுவை சாவிலிருந்து உயிர்ப்பிற்கு எழுப்பிய அந்த வல்லமையான அந்த ஆவி உங்களுக்குள் குடிகொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வு அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்வாக மாறும். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆன்மீக ரகசியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ ஒரு முறை பெற்றுக்கொள்ளும் சான்றிதழ் அல்ல. அது ஒவ்வொரு நொடியும் இறைவனால் நிரப்பப்படுகின்ற ஒரு தொடர் ஓட்டம் போன்றது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 பவுல் குறிப்பிடக்கூடிய இந்த வார்த்தை, தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே ஒரு தொடர் வினை சொல்லாக பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக உள்ளது. அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் மீண்டும் மீண்டும் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்று பொருள்படும். என்பவர்களே, பவுல் சொல்லக்கூடிய இந்த ஆவியினால் பட்டு கொண்டே இருங்கள் என்பது ஒரு மேலோட்டமான ஒப்பனை அல்ல, ஒரு மேலோட்டமான மாற்றம் அல்ல. மாறாக இது ஆழமான ஒருவருடைய உயிரியலில் புதிய உயிர் அணுக்களை உருவாக்குகின்ற டிஎன்ஏயில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு ஒப்பானது. டிஎன்ஏ என்பது ஒரு உயிரினத்தின் அனைத்து தகவல்களையும் கொண்ட ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆன்மீக ரீதியில ஆவியானவர் நம்மிடம் குடிகொள்ளும் பொழுது அவர் நமக்குள் கிறிஸ்துவின் சுபாவத்தை பதிக்கிறார். பழைய ஊனியல்பின் சுபாவத்தை, அங்கிருக்கக்கூடிய சுயநலமாக இருக்கலாம், பயம், கசப்பு மற்றும் மரணத்தினுடைய எல்லா விதமான தகவல்களையும் கலைந்து இந்த புதிய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த புதிய ஆவிக்குரிய இயல்பு, கடவுளின் அன்பு, நித்திய வாழ்வு, மன்னிப்பு, உயிர்வின் அனுபவம் என்பது தூய ஆவியானவர் நம் இதயத்திலே தங்கும் ஒவ்வொரு கணமும் அந்த பழைய அந்த சுபாவத்தை, அந்த டிஎன்ஏவை மெல்ல மெல்ல நீக்கிவிட்டு புதிய கிறிஸ்து சார்ந்த இயல்பை நம் ஆன்மாவிலே செதுக்குகிறார். என்பாதவர்களே, விவிலியம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு தெளிவான பாதை இது தினசரி நாங்கள் எங்களை தொடர்ந்து ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் இயேசுவை நாங்கள் திருமுழுக்கிலே பெற்றிருக்கிறோம். முக்கியமான தருணங்களிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த வாழ்வின் மாற்றம் என்பது இது அனைத்து தருணங்களின் தொகுப்பை போன்றது. நாம் சிந்திக்கின்ற விதம், பேசுகின்ற வார்த்தைகள், எடுக்கின்ற முடிவுகள், இவை அனைத்திலும் ஆவியானவர் எமக்குள்ளே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் நம்மை செதுக்குகிறார். ரோமையர் 12:2 நாங்கள் காண்பதை போல தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தொடர்ச்சியாக ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதால் இந்த உலகின் போக்குப்படி நீங்கள் ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று
மாற்றமடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று சொல்லுகிறார். தூய ஆவியானவர் தொடர்ந்து உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு திறன் அதிகமாகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை, இந்த ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே சமுதாயத்தின் அழுத்தமாக இருக்கலாம், பாவத்தின் தூண்டுதல்களாக இருக்கலாம், சோதனைகள் வரும் பொழுது நமக்குள் இருக்கின்ற அந்த புதிய ஆன்மீக சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்களை தாங்கிக் கொள்ளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த தூய ஆவியானவர் உங்களிலே நிறைவாக குடிகொண்டிருக்கும் பொழுது அந்த ஆவியின் கனிகள் உங்கள் வாழ்விலே நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீர்கள். அன்பு செய்கின்றவர்களாக, ஏன் உங்களை எதிர்த்தவர்களை மன்னிக்கின்ற பேராற்றல் கொண்டவர்களாக, உங்களை பாதித்தவர்களை மன்னிக்கின்றவர்களாக, உங்கள் எதிரிகளை அன்பு செய்கின்றவர்களாக, அமைதி உள்ளவர்களாக, ஆவியினுடைய ஞானத்தை பெற்றவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். கிறிஸ்தவ வாழ்வின் ரகசிய சாவி இது. நாம் நம்முடைய பலத்தால் மாற முயலும் போது பல தடவைகளிலே தோற்று போகிறோம். ஆனால் நமக்குள் குடிகொண்டிருக்கின்ற அந்த உயிர்ப்பின் வல்லமையை நம்பி ஆண்டவரிடம் நம்மை சரணடையும் போது, அந்த ஆவியினால் நாங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து புனிதப்படுத்தப்படுகின்றோம். கலாத்தியர் 5:22-23 காணக்கூடிய தூய ஆவியானவருடைய கனிகள் எங்கள் வாழ்க்கையிலே காய்த்து கனி கொடுக்கும். ஆவியானவருடைய கொடைகள் என்று நாங்கள் கருதுகின்ற அந்த தெய்வீக வல்லமை, ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல், பிறருக்கு ஆறுதல் சொல்ல, நோயாளிகளை குணமாக்க, ஞானத்தோடு செயல்பட, குழப்பங்களில் தெளிவு தர, இந்த மாதிரியான பல கொடைகளை இந்த தூய ஆவியானவருக்குள்ளே நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்போம். அன்பானவர்களே, ஒரு தினசரி அபிஷேகம் இந்த கொடைகளை கூர்மைப்படுத்துகிறது. தினசரி ஆவியின் இந்த அபிஷேகம் நம்மை தரம் உயர்த்துகிறது. ஆரம்பத்திலே நாம் பாவத்தில் இருந்து வெல்ல போராடுவோம். ஆனால் ஆவியால் தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பாவம் நம்மை ஈர்க்காது. ஏனெனில் நமக்குள் இருக்கின்ற அந்த நித்திய பிரசன்னம் எம்மை தாங்கிக் கொள்ளும். எபேசியர் 1:17 பவுல் சொல்வதை போல ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அளிக்கும் ஆவி நமக்குள் இருந்து குழப்பமான தருணங்களில் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும். ஆகவே ஒரு நாளிலே பல தடவைகளில் ஆவியானவரே, என் இதயத்தை நீர் பொறுப்படும் என்று, ஆவியானவரே, என் இதயம் என்று உமக்கான ஆலயம், என்னை தாராளமாக நிரப்பும் என்று சொல்லி நாங்கள் கேட்க வேண்டும். காலையிலே சரணாகதி அடைவதிலிருந்து பகலிலே பல தடவைகளிலே, இயேசுவே, ஆண்டவரே, உம் ஆவியால் என்னை நிரப்பிக் கொள்ளும் என்று ஒரு நாளில் பல தடவைகளில் நாங்கள் இந்த செபத்தை சொல்ல வேண்டும். இந்த வாழ்வு முறைதான் ஒரு கிறிஸ்தவனை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து உயிர்ப்பின் வல்லமையால் நடமாடும் மனிதனாக, மறு கிறிஸ்துவாக மாற்றுகிறது. ஆகவேதான் இன்று 2வது வாசகத்தில் நாங்கள் காணக்கூடிய இந்த வார்த்தைகள், கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் அந்த ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். விதமாக இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி, அதே ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினால் உங்களை உயிர் பெறச் செய்வார், உங்களை வாழ்விப்பார் என்று சொல்லி பவுல் எங்களை அழைத்து நிற்கிறார். தூய ஆவியானவரை, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த வல்லமையை தினசரி நாங்கள் கேட்க வேண்டும். கேளுங்கள் தரப்படும் என்று தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு தூய ஆவியை கொடுப்பார் என்று லூக்கா நற்செய்தி 11:13 நாங்கள் காண்கிறோம். இப்படியாக ஒரு எம்மை நாங்கள் தூய ஆவியால் எப்பொழுதும் இணைத்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளால் எப்பொழுதும் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகள் ஆவியும் வாழ்வுமாய் இருக்கின்றன என்று யோவான் நற்செய்தி 6:63 நாங்கள் காண்கிறோம். வார்த்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தையோடு ஆவியும் இணைந்து எங்கள் வாழ்வை இயக்குகின்ற, எங்கள் வாழ்வின் ஓட்டத்திற்கு வேண்டிய உயிர்ப்பின் சக்தியை தருகின்ற
ஒரு அனுபவமாக மாற வேண்டும். ஆவியால் நிரப்பப்படுவது என்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெறுமனே ஒரு சில தருணங்கள்ல மட்டும், ஒரு சில ஜெப கூட்டங்கள்ல மட்டும் நடைபெறுகிற ஒரு விடயம் அல்ல. ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, தேவபயம், இந்த மாதிரியான கொடைகள் வெளிப்புற சூழலை சார்ந்தது அல்ல, உள்ளிருக்கும் ஆவியை சார்ந்தது. ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தருகிறார், எங்கள் வாழ்வை எப்படி திட்டமிட வேண்டும் என்று தருகிறார். பவுல் எங்களுக்கு காட்டுகின்ற அந்த ரகசியம் ஒவ்வொரு தருணமாக மோமெண்ட் பை மோமெண்டாக வாழ்வதுதான். ஒரு சவாலான சூழல் வரும் பொழுது ஆவியானவரே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும்? ஒரு தோல்வி வரும் பொழுது உயிர்ப்பின் வல்லமையே என்னை மீண்டும் எழுந்து நிற்க செய்யும் என்று சொல்லுவதும், மகிழ்ச்சியான தருணங்களிலே ஆவியானவரை உமக்கு நன்றி என்று சொல்லுவதும் கிறிஸ்தவ வாழ்வின் மாபெரும் ரகசியமாக ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டு வாழ்பவர்களுடைய வாழ்வு நிறைவை தருகின்ற ஒரு வாழ்வாக இருக்கும்.